ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை இந்த வருடத்துக்கான திருக்கார்த்திகை தீபம். நீங்க ஏற்றக்கூடிய தீபத்துல அந்த எண்ணெயில இந்த ஒரு வேரை மறக்காம கலந்து ஏற்றுறது மூலயமா பணத்தை காந்தம் போல ஈர்க்க முடியும், செல்வத்தை சேர்க்க முடியும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேற எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 2024 வருஷம் இந்த வருஷத்தில் கார்த்திகை தீபம் டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இருள்களையும் நீக்கி புதுவிதமான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த கார்த்திகை தீபம். தீப திருநாள் அன்னைக்கு வீடு முழுக்க தீபம் ஏற்றி மனதார இறைவனை பிரார்த்திக்கும் போது சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அத்தகைய பெரிய திருவிழாவா இருக்கக்கூடிய கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றுறதுக்கு மறக்காதீங்க. இது மகாலட்சுமி அருள் கிடைக்க ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, கார்த்திகை தீபம் அன்று பயன்படக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது எண்ணெய் கீழே சிந்தவே கூடாது. வீடு இருள் இல்லாமல் ஒளி நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விளக்கேற்றுறோம். பூஜை அறை, தலைவாசல், விளக்கு மாடம், துளசி மாடம், கிணறு, மொட்டை மாடி, வாசல், சுற்றுச்சுவர்னு சொல்லி எங்கே வேண்டுமானாலும் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் விளக்கேற்றி வைக்கலாம். பூஜையில் ஒரு தாம்பூலத்தில் உப்பு நிறைத்து அதன் மேலே மண் அகல் தீபம் வச்சு உப்பு தீபம் ஏற்றக்கூடியவங்களுக்கு மகாலட்சுமி அருளும் கிடைக்கும். நிறைய பேர் போன வருடம் பயன்படுத்தின அதே மண் அகல் விளக்க பயன்படுத்துவாங்க. அதில் எந்த தவறும் கிடையாது. புதுசாக வாங்கி பயன்படுத்துகிறவங்களும் பயன்படுத்தலாம். கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது சிவபெருமான் நினச்சி வழிபடக்கூடிய ஒரு திருநாள். திருவண்ணாமலையில் தீபஜோதி ஏற்றினதுக்கு அப்புறம்தான் எல்லார் வீடுகள்லையும் தீபம் ஏற்றி வீடு முழுக்க அலங்கரிக்கப்படுது. இந்த தீப ஒளியில் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய எண்ணங்களும் குழப்பங்களும் விலக்கி ஒளிமயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தீப திருநாளோட முக்கியமான அர்த்தமே. அன்றைய நாள் விசேஷமான நைவேத்தியங்கள் படைச்சி பூஜைகள் செய்யலாம். அடிமுடி தெரியாத அண்ணாமலையார் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்ததும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தீப திருநாள் அன்னைக்கு தான். ஒரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் தீப திருநாளை கொண்டாடுறோம். இந்த ஒரு தீப திருநாள் சிவபெருமானுக்கு மட்டுமல்ல, முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாள் தான். டிசம்பர் 13 காலையில் 6:50 பிறகுதான் கிருத்திகை நட்சத்திரம் பிறகுது. அதனால கிருத்திகை நட்சத்திரம் சம்பந்தமான கிருத்திகைக்கான வழிபாட்டு எல்லாத்தையும் காலையில், அதாவது டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணிக்கு மேலே தான் செய்யணும். விளக்கேற்றுறது திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றுறதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் வீடுகளில் விளக்கேற்றலாம். மொத்தமாக 27 எண்ணிக்கையில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இங்கே இவ்வளவு தான் வைக்கணும், அங்கே இவ்வளவு தான் வைக்கணும் கணக்கு கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள்லையும் ஒரு விளக்கோ 2 விளக்கோ வச்சுக்கிட்டே வாங்க. மொத்தமாக 27 எண்ணிக்கையில் விளக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வேர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வேரை நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கில் ஏதாவது ஒரு விளக்கில் நீங்கள் ஏற்றி வச்சா கூட போதும். உதாரணத்துக்கு மொத்தமாக தீபத்திருநாள் அன்னைக்கு 27 விளக்கு ஏற்றுறீங்கன்னா அந்த 27 விளக்கில் பூஜை அறையில் ஒரு 2 விளக்கு ஏற்றி வச்சிருக்கீங்க, இல்லை வீட்டோட நிலைவாசல் 2 விளக்கு ஏற்றி வச்சிருக்கீங்கன்னா அந்த 2 விளக்கில் ஏதாவது விளக்கில் கூட, இல்லை 2 விளக்கில் கூட நீங்கள் இந்த வேரை சேர்த்துக்கலாம். இது என்ன வேர் அப்படின்னா, தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வேர் தான். அதுதான் வெட்டி வேர். இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது ஒரு வாசம் நிறைந்த ஒரு வேர். அழுக்கை நீக்கி புனிதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேர் தான் இந்த ஒரு வெட்டி வேர். விநாயகர் மாதிரியான பல கடவுள்களுக்கு அபிஷேகத்துக்காக தண்ணீரில் இந்த வெட்டி வேரை கலந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. வெட்டி வேரால் அபிஷேகம் பண்ணும்போது உடலும் மனதும் தூய்மை பெறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது பல மருத்துவமும் மகத்துவம் நிறைந்த ஒரு பொருள். வெட்டிவேர் வாசம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் தீய சக்திகள் கிட்ட நெருங்கவே நெருங்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாகவே பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் டிசம்பர் 13 திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்கள் வீடு முழுக்க தீபம் ஏற்றினாலும், ஏதாவது ஒரு தீபத்திலையோ இல்லை 2 தீபத்திலையோ நீங்கள் தீப எண்ணெயை ஊற்றி திரி போட்டு தீபம் போடுறீங்கல்ல, அப்போ அந்த எண்ணெயில், அந்த விளக்கு எரியக்கூடிய எண்ணெயில் இந்த அளவுக்கு நம்ம வீடியோவில் காமிச்ச அளவுக்கு போன கூட கட்டாயம் கிடையாது. சின்னதாக உங்களோட ஆள்காட்டி வேற அளவுக்கு இருந்தால் கூட போதும். அதில் பாதியாக கட் பண்ணி கூட அந்த ஒரு அளவில் இருக்கக்கூடிய அந்த வெட்டி வேரை நீங்கள் விளக்கில் போடலாம். அந்த விளக்கு எரியும் போது அந்த வெட்டி வேரோட வாசமும்
அந்த ஜோதி மூலயமா, அந்த ஒளி மூலயமா உங்க வீடு முழுக்க பரவும். அப்படி பரவும் போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் சுத்தமா இருக்கவே இருக்காது. அதெல்லாம் விரட்டி அடிக்கப்படும். தீய எண்ணங்கள் அப்படிங்கிறது நெருங்கவே நெருங்காது. வெட்டி வேற தொடர்ச்சியா பயன்படுத்தி வர்றவங்களுக்கு அதோட அருமை தெரியும். நிறைய பேர் இந்த வெட்டி வேற அவங்களோட பல் துலக்கிறதுக்காகவும் பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் குளிக்கும்போது தண்ணீரை சேர்த்துப்பாங்க. உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த வெட்டி வேர். இதோட வாசம் வீடு முழுக்க நிறையும் போது உங்க வீட்டில் தெய்வ கடாட்சம் ஏற்படும். மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமா ஏற்படும். காசு பணத்துக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. உங்க கையை விட்டு போன பணம் இந்த விளக்கு மூலயமா எரியக்கூடிய இந்த ஒரு வெட்டிவேர் வாசனை விளக்கு இருக்கு இல்லையா, உங்கள் பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும். இது போக நம்மளோட சேனல்ல இனிமே கார்த்திகை தீபத்து அன்னைக்கு எந்தெந்த பொருட்களை விளக்கேற்றும் போது கலக்கணும்னு பல பதிவுகள் பார்க்க போறோம். அப்போ ஒரு கேள்வி வரும், வெட்டி வேற ஒரு விளக்கில் சேர்க்க சொல்லிட்டீங்க, இப்போ அடுத்ததாக ஒரு பொருளை சேர்க்க சொல்றீங்கன்னா அதை எந்த விளக்கில் சேர்க்கலாம்? அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இப்போ வீட்டில் வந்து 27-30 விளக்கு ஏற்றுறீங்கன்னா இந்த வெட்டி வேற ஒரு விளக்கு 2 விளக்கை ஏற்றுருங்க. அடுத்ததாக இன்னொரு பொருளை சேர்த்து ஒரு விளக்கு ஏற்ற சொல்கிறோன்னா அந்த ஒரு பொருளை இன்னொரு அளவு விளக்கில் சேர்த்துருங்க. ஆக மொத்தம் நம்ம பதிவுகளில் வரக்கூடிய எல்லா விதமான பரிகாரங்களையும் பண்ண மாதிரி ஆகிடும். அது போக இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் விளக்கேற்றும் போது அது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்களையும் நீங்கள் ஒரே நேரத்தில் பெற முடியும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், ஆன்லைனில் இதை விட எளிதாக உங்கள் வீடு பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இருந்துச்சுன்னா அங்கே வெட்டிவேர் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். அதை வாங்கிட்டு வந்து சுத்தப்படுத்தி விளக்கில் போடுறதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றும் போது அன்னைக்கு மதியமே கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து தீப எண்ணெயில் போட்டாலும் சரி. இது போக உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் முருகர் கோவிலுக்கும் கட்டாயம் டிசம்பர் 13ஆம் தேதி தீபத்திருநாள் அன்னைக்கு நீங்கள் போகணும். போகும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தீப எண்ணெய், அகல் விளக்கு இது ரெண்டத்தையும் தானமாக கொடுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய கோவில்களில் தீப எண்ணெய், அகல் விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தட்டுப்பாடாக இருக்குது. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் சிவபெருமான் சிலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ட்ரேல அகல் விளக்கு ஏற்றுறதுக்காக பார்ப்பாங்க. அப்படி அந்த அகல் விளக்கு கூட சில தட்டுப்பாடு ஏற்படும். அப்படிப்பட்ட கோவில்களில் நீங்கள் உங்கள் கையால் 50 எண்ணிக்கையிலோ 100 எண்ணிக்கையிலோ அகல் விளக்கையோ 1/2 லிட்டர் 1 லிட்டர்னு சொல்லி தீப எண்ணெயோ வாங்கி கொடுத்து ஏற்றலாம். அதுவும் சிவபெருமான் கோவிலில் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு எரியறதுக்கு தேவையான எண்ணெயை வாங்கி கொடுக்கறது உங்கள் குடும்பத்துக்கே ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தும். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வேரையும் பயன்படுத்தி வீட்டில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றக்கூடிய அந்த மண் அகல் விளக்கில் ஏதாவது ஒரு அகல் விளக்கு அப்படின்னா 2 அகல் விளக்கில் மறக்காமல் இந்த வேரை போட்டுருங்க. இந்த ஒரு வெட்டி வேர் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான செல்வங்களை சேர்க்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.